ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாயாத்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு சூப்பராக மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா பண்ணலாமா? வாங்க எப்படி செய்யன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாமே நம்ம ஹோம்மேடில் தான் பண்ண போகிறோம். பாதாம் பீசன் எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாங்க. நான் ஒரு 5-6 பாதாம் பீசன் எடுத்திருக்கேன். இது வந்து ஹாஃப் பவுலுக்கு மேலே வந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், ஓவர் நைட் ஊற வச்சது எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள். இந்த பாதாம் பிசின் வந்து பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள். சம்மர் சீசனில் அடிக்கடி நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து 3 கிளாஸ் ஜிகர்தண்டா ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து 1 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இது வந்து நீங்கள் தண்ணி ஊற்றாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுவே மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகி வந்துடும். நீங்கள் இந்த சுகர் சிரப்புக்கு பதிலாக நன்னாரி சர்பத் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் வச்சுருந்திங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறதுனால நான் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிட்டேங்க. பாருங்கள், லைட்டாக மெல்ட் ஆகுது. கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் மெல்ட் ஆக நல்லா கட்டியெல்லாம் கரைஞ்சிரும். பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆகி தான் வருது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப கெட்டியாக நீங்கள் பண்ண வேண்டாங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கையிலேயே ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா நம்ம ஜூஸ் மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த சுகர் எசன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியிலே வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இப்போ பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. நான் ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் எடுத்திருக்கேன். நான் வீட்டில் இருந்து 1/2 லிட்டர் பாலும் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. 1 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். பாயில் ஆக நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக வைங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது நல்லா சுண்டி வரக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆகுங்க. மீடியம் ஃப்ளேமே வச்சு செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா பால் பொங்கிரும். பாருங்கள், பால் எவ்வளோ குறைஞ்சிருச்சுன்னு. இன்னும் நல்லா குறையணும். இப்போ இந்த பாலுக்கு தேவையான சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச சுகர் சிரப்பில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் இதில் ஊற்றிக்கலாங்க, கொஞ்சம் கலருக்காக. பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி இருந்தால் போதுங்க. இதுக்கு மேலே கெட்டி ஆக வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப இதுவே கொஞ்சம் கெட்டியாயிரும். இப்போ நல்லா ஆற வச்சுட்டு ஒரு 3 to 4 hours நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இதோட ப்ரிப்ரேஷன் டைம் தான் ஜாஸ்தி ஆகுங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்ட்டு. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். சியா சீட்ஸும் நான் 1/2 an hour முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேங்க. ஐஸ்கிரீம் வெனிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். பாருங்கள், சுகர் சிரப்பு எப்படி இருக்குன்ட்டு. எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ கிளாஸ் பவுலில் நம்ம செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாதாம் பீஸின் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. சியா சீட்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் ஜெல்லி கூட ஆட் பண்ணிக்கலாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. இப்போ சுகர் சிரப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பால்கோவாவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்ட்டு. இந்த பால்கோவாவோட ஐஸ்கிரீமோட சுகர் சிரப்போட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் போட்டுக்கலாம். திரும்பவும் அடுத்த லேயர் பாதாம் பிசன் இப்படியே ரெடி பண்ணிக்கலாங்க.
கிளாஸ் ஃபுல்லாக. இப்போ ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கிங்க. நான் கார்னிஷ்க்கு டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லாக லேயராக சூப்பராக வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இந்த ஜிகர்தண்டாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாயா ஆர்டிஸ்ட் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்